ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லெவலில் முடிக்க போகிறோம். லெவல் முடிக்க போகிறோம். இதோட இங்கே ஒன்று பாருங்களேன், ப்ரோட்டோடைப் பார்த்தீங்கன்னா இது நான் ப்ரோட்டோடைப்பா இது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் மேலே பாருங்களேன், டாக்டர் பார்த்தீங்களா, செகண்ட் இருக்கிறவங்க போடுவாங்க. ரோபோட் நம்ம விளையாடுவோம். பிடிக்குமா இது பசங்களுக்கு பிடிக்காம போனா என்ன பண்றது? பசங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் அதிகமா சொல்லுங்க. ஒரு நாள் தான் 40 வயசுக்கு மேல ஒரு 40 வருஷம் ஒரு பசங்கன்னு சொன்னா ஞாபகத்துக்கு வருது. வீட்டுல ஒரு கால் வராது. அவங்க சாப்பிடுறது போறது
என்னடி ஆச்சு உங்களுக்கு? ஏ பாப்பா, என்ன நடந்துச்சு வீட்ல? நீ அம்மாட்டே கேளு பாட்டி. அண்ணா எங்க? பாஸ்கரே, பாப்பா. எதெல்லாம் நல்லது பார்த்து பார்த்து செய்யற அம்மாவுக்கு தனக்கு எது நல்லதுன்னு பார்த்துக்க தெரியாத டாகடின் 2x டீப் கிளீன் பவர் இப்போது லிக்விடிலும் புதிய டைட் பவர் ஜெல் போக்கும் ஒட்டின கரைகளை தரும் சிறந்த நறுமணம் இப்போது 131 ரூபாய் மட்டுமே. எங்க ஊருக்கு
சாதி மாதிரி கல்யாணம் பண்ணா கூட நம்ம அனுபவத்துக்கலாம். ஏய், நம்ம சாதியை காப்பாத்துறதே பொண்ணுங்களை வச்சுதான். அவர்களை அடக்கி வச்சுதான் சாதி சனியை காப்பாத்தி தொலை வேண்டியதா இருக்கு. செல்வி, என்னாச்சு உன் பொண்ணுக்கு? உக்கார். குடிக்க டீ எதுவும் போட்டு வச்சிருக்கியா? டேய் லூசு பையலே, டீ குடிக்க வாடா இப்ப இங்க வந்த? ஏய், உட்காரு. கஷ்ட பொண்டாட்டியை நீங்க எவ்வளவு சந்தோஷம் வச்சிருக்கீங்க? நம்ம எல்லாம் கத்தா எங்க சந்தோஷம் வர சார்? குழம்பு சரியா 4 சாப்பிட்டு சாப்பிடுறாங்க. குழந்தைகளை மனசுல வச்சு சகிச்சுக்கிட்டேனால கூடவே இருக்கலாம் நம்ம பொம்பளை யாருக்கு? ஆனா இப்ப பொசுங்க செல்விக்கு 43 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம ஊர் பொம்பளைங்க பார்த்து சும்மா இருப்பாளுங்களா? குடிக்காத புருஷனை தூக்கி எடுத்துட்டு சரியான ஆளை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்றதுக்கு தைரியம் வந்துடாது. அப்ப என்ன சாதியா பார்த்துட்டு பாருங்க. பையன் சட்டுன்னு பண்ணாலும் பொம்பளைங்க கூட சரிங்க. ஊருமான அளவுக்கு ஆள போகுது. 3 பொட்டை பிள்ளைகளை வச்சு வச்சிருக்க. உன் அக்கா 4 தெரிஞ்சா ஊருக்குள்ள ஒரு பையன் என் பொண்ணுல கல்யாணம் பண்ண வர மாட்டான். சும்மாவே என் ஆசிரியர்கள் மதிக்க மாட்டாங்க. இதுல நீ இந்த அசிங்கத்தை வேற பண்ணி தொலைச்சேனா கடைசி வரைக்கும் நான் கண்ணீர் கொட்டிட்டே உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். ஏன் வயித்துல வந்து குழந்தைங்க நான் நிம்மதியா இருப்பேன். நான் சாகுறேன். செல்வி கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா சாதியாது ஒண்ணாதுன்னு சொல்லி நம்ம அம்மா நல்லா இருக்கட்டுமேன்னு இந்த பாஸ்கர் விவேக் மாதிரி நம்ம பிள்ளைகளை கிளம்பிடாது. ஐஸ்டாட்ல இவன் நீ பாஸ்கர் பேசுறத பார்த்தேன். வீட்டுக்குள்ள சேர்ப்பேன். அவங்க அவ்வளவு வரைக்கும் தேவையில்லை.